ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் கிரைம் ஸ்டோரி நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்முடைய இந்த முதல் நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்ட தரப்பு மக்களுடைய சில காணொளி காட்சிகள் அண்மையில் நம்ம சில ஊடகங்களில் பார்க்க முடிந்தது. என்னடாப்பா இது செய்தி அப்படின்னு நம்ம உள்ளே போய் கொஞ்சம் பார்க்குற போது நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியானுச்சு. இந்த பாதிக்கப்பட்ட தரப்பு அப்படின்னு நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா, சொந்த வீடு வாங்கணும், சொந்த நிலம் வாங்கணும், நம்ம இருக்கும்போதே நம்ம வீட்டில் நம்ம சொந்த வீட்டில் குடியிருக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆசைப்பட்டு நிறைய பேர் காசு கொடுத்து அட்வான்ஸ் புக் பண்ணி இருந்த வீடுகள் இன்னைக்கு அவங்க கையில் இன்னும் கிடைக்கல. கிட்டத்தட்ட அவங்க காத்திருக்கிற ஆண்டுகள் எவ்வளோ தெரியுமா? 13 ஆண்டுகளையும் தாண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்களில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் எழுத ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களையும் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் விளிம்பு நிலை மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ச்சியாக அந்த அநீதிகளுக்கு எதிராக நீங்கள் வந்து குரல் கொடுக்குறீங்க. தயவு செய்து எங்களுக்கும் இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களை தான் நாங்கள் வந்து ஒரு ஹோப்பாக பார்க்குறோம், உங்களை தான் கடவுளாக பார்க்குறோம், உங்களை தான் நம்பிக்கை நாயகராக பார்க்குறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னடாப்பா விஷயம், ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களாம் கொஞ்சம் வயதானவங்க மாதிரி தெரியுறாங்களேன்னு உள்ளே போய் பார்க்கும்போது தான் நமக்கு நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைத்தது. வாருங்கள் நிகழ்ச்சிகள் பயணிக்கலாம். என்ன செய்திகள் அப்படிங்கிறத விலாவரியாக முழுமையாக பார்க்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் கிரைம் ஸ்டோரி நிகழ்ச்சி. மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, என் பேர் விஸ்வநாதன் பாபு. நான் சென்னையில் வசிக்கிறேன். நான் மட்டும் இல்லை, நியர்லி ஒரு 300 குடும்பங்கள் இப்போது ஒரு மார்க் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு, ஜிஆர்கே ரெட்டிங்கிற ஓனர்கிட்ட எங்களுக்கு ஃப்ளாட்டு கிடைக்கும்னு நம்பி 2011ஆம் ஆண்டு 48.5 லட்சம் நான் கட்டினேன். இன்றைக்கி 13 வருஷம் கழிச்சோம், எங்களுக்கு வீடும் கிடைக்கல, பணமும் கிடைக்கல. நாங்களாம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தோம். Namaskaram. I am Lata, an unfortunate owner of a flat in the A block of Savitanjali project. We paid up to 95% long time ago, and we are still waiting for the flat to be handed over to us. வணக்கம் சிஎம் சார். நான் 2011 செப்டம்பரில் மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் சவிதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை காலவாக்கத்தில் எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் உள்ள ஒரு சைட்டு, 7.11 ஏக்கர் சைட்டு, அதில் ஃப்ளாட் புக் பண்ணேன். இன்னி வரைக்கும் ஃப்ளாட்டு ஹேண்ட் ஓவர் ஆகலை. ஸோ எங்கேருந்து இது ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்கே ரெட்டி அப்படிங்கிறவர்கிட்ட தான் ஆரம்பிக்குது. இந்த ஜிஆர்கே ரெட்டி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் எம்ஏஆர்ஜி மார்க் குரூப்பினுடைய தலைவர். இவர் தான் இந்த மார்க் அப்படிங்கிற ஒரு குரூப்பை உருவாக்குறாரு. முதல்ல இந்த மார்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அப்புறம் வந்து முதல்ல 90களில் இந்த ஜிஆர்கே ரெட்டியால் உருவாக்கப்படக்கூடிய இந்த மார்க் அப்படிங்கிற நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக வந்து உருவாக்குறாங்க. அப்புறம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எஸ்இசட் ஜோன்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறாங்க, ஐடி பார்க்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி பலவிதமான வேலைகளில் வந்து இந்த மார்க் குரூப் வந்து ஈடுபட துவங்குறாங்க. சரி, இந்த ஜிஆர்கே ரெட்டி அப்படிங்கிறவர் எப்படிப்பா எடுத்தோன்னு இப்படி தொடங்கிடாரப்பான்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லை. அவர் வந்து முதல்ல இந்த விஷயங்களை துவங்குவதற்கு முன்பாக 85களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெர்கண்ட் பேங்கிங்கில் தான் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி இருக்கிறார் இந்த ஜிஆர்கே ரெட்டி அப்படிங்கிற மனிதர். ஸோ 85களில் அப்படி மெர்கண்ட் பேங்கிங்கில் இருந்தவர். அதன் பிறகு தான் கொஞ்சம் ஃபினான்ஸ் படிக்கிறது, ஃபினான்ஸ் ஸ்ட்ரக்சரிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதெல்லாம் குறித்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ 94கள் போன்ற வாக்கில் தான் இந்த மார்க் அப்படிங்கிற நிறுவனத்தையே வந்து உருவாக்குறாரு. எனவே அதன் பிறகு தான் அவர் வந்து முழுக்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற துறைக்குள்ளே தன்னை புகுத்தி கொள்கிறார் ஜிஆர்கே ரெட்டி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறாரு. அதில் அடுக்கடுக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா, 2002ஆம் ஆண்டில் சென்னையினுடைய OMR ஐடி காரிடார் டெவலப்மெண்ட்டில் இந்த நிறுவனம் வந்து பார்த்தா தன்னை வந்து முன்னோடியாக வந்து நிரூபிக்க காமிச்சிருக்கிறாங்க. அதே போல் 2004ஆம் ஆண்டு டிஜிட்டல் ஜோன் 1 என்கிற கிட்டத்தட்ட சுமார் 2.3 லட்சம் சதுர அடி ஐடி பில்டிங்கை வந்து உருவாக்குனதும் வந்து இந்த நிறுவனம் தான். அதே போல் 2006ல் காரைக்கால் போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து இந்த நிறுவனம் தான் வந்து பெற்றிருக்கிறாங்க. என்னப்பா நீங்கள் வந்து இந்த பில்டிங் தானே சொன்னீங்க, அவங்க போர்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிலாம் போயிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், இந்த ஜிஆர்கே
அவர் உருவாக்குன அந்த மார்க்கோட நோக்கம் அல்லது விஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்கோசிஸ்டம் உருவாக்குறது தான் வந்து அவங்களுடைய நோக்கமாக விஷனாக வந்து அவங்க கருதுறாங்க. எனவே அது சம்பந்தமாக நீங்கள் வந்து ஐடி பார்க்ஸாக இருக்கட்டும், எஸ்இசெட்டாக இருக்கட்டும், அல்லது வந்து போர்ட்டாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், பொதுவாக பொதுமக்கள் வசிக்கக்கூடிய ஃப்ளாட்ஸை உருவாக்குறதா இருக்கட்டும், எல்லா விதமான கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்குது இந்த ஜிஆர்கே ரெட்டி குரூப்ஸுடைய மார்க் அப்படிங்கிற நிறுவனம். எப்போ வந்து நமக்கு பொது வெளியில் கிடைக்கக்கூடிய செய்திகள் அடிப்படையில் இவங்க எப்போ சர்ச்சையில் சிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வர்ணபூமின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வர்ணபூமி தான் வந்து லீவ் த லைஃப் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களெல்லாம் போட்டு சென்னை அருகே எஸ்இசெட் பகுதியில் தான் இந்த ஸ்வர்ணபூமியை உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட 3000 பேர் பல்வேறு மார்க் ரியல் எஸ்டேட் குரூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்டில் வந்து பணத்தை வந்து முதலீடு பண்ணியிருந்தாங்க. துவக்கத்திலேயே இந்த இடத்துல வந்து ஒரு 11 கோடி கிட்ட வந்து முறைகள் நடந்திருக்குது அப்படிங்கிற செய்திகள் அந்த நேரத்தில் வெளியாச்சு. விதிமுறைகளை மீறி இவங்க நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னு தொடர்ச்சி அவங்க மேலே புகார்கள் எழுந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ 2017 காவல்துறையினுடைய குற்றச்சாட்டுகள் மார்க் குரூப் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி அடுத்த கட்ட பூதாகாரம் வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி வங்கி வழக்கு ஒன்று இந்த மார்க் குரூப் மேலே உருவாச்சுங்க. இதை நம்ம ஏன் வந்து 200 கோடி வங்கி வழக்குன்னு சொல்கிறோன்னா, இது வந்து சாதாரணமாக போலீஸால் வந்து தொடுக்கப்பட்ட வழக்கு கிடையாது. சிபிஐயால் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ வழக்கு விவரங்களை நம்ம தேடுகிற போது வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பதிவான ஒரு வழக்கில் ஜிஆர்கே ரெட்டி A1 ஆகவும் அவரது மனைவி ரஜினி ரெட்டி A2 ஆகவும் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க நியூ சென்னை டவுன்ஷிப் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் மற்றும் டைரக்டர் அப்படின்னு நீதிமன்ற பதிவில் நாம் எடுத்த கோப்புகளில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. சிபிஐனுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்க என்ன குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேலே கிட்டத்தட்ட 193.29 கோடி அளவுக்கு 3 லோன் ஃபெசிலிட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் குரூப்ஸ் வந்து பெற்றிருக்கிறாங்க இந்த ஜிஆர்கே ரெட்டி அவர்கள். அதில் லீஸ் ரெண்டல் டிஸ்கவுண்டிங், அஃபோர்டபுள் ஹவுஸ் ப்ராஜெக்ட், லீஸ் ரெண்டல் டிஸ்கவுண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு 3 கடன்கள் இருந்ததாக இந்த சிபிஐ வழக்கில் தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன சிக்கலுக்காக சிபிஐ வந்து கடைசியில் இவங்க மேலே வழக்கு போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எதற்காக லோனை வாங்கினாங்களோ, பொதுவாக நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் ஒரு லோன் வாங்குகிறோம் அப்படின்னா லோனுக்கான எதற்காக வாங்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்பாங்க. ஸோ நம்ம வீடு கட்ட வாங்குகிறோம், இல்லை நான் வந்து மகிழுந்து வாங்குறேன், இல்லை நான் பைக் வாங்குறேன், ஏதோ ஒரு காரணத்தை நம்ம சொல்லுவோம். அந்த காரணத்துக்காக தான் லோன் கொடுக்குறாங்கன்னா அதை அவங்க செக் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்காக தான் உண்மையிலேயே வாங்குறீங்களா, இல்லை வேறு யார்ட்டையாவது கடனை வாங்கிட்டு அவங்களுக்கு அடைக்கிறதுக்காக வாங்கலாம்னு செக் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சிக்கியிருக்கிறாங்க இவங்க. கிட்டத்தட்ட இவங்க வந்து எங்கள்கிட்ட வாங்கின கடன் காரணமாக 201.40 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்குது. இவங்க வாங்கின கடனை முறையாக பயன்படுத்தலை, வெவ்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க, அதற்குள்ளும் நிறைய முறைகேடுகள் அடங்கியிருக்கிறது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சு தான் சிபிஐ இவங்க மேலே வழக்கு போட்டாங்க. இது வந்து 2வது முக்கியமான இவர்கள் மீதான முறைகேடு புகார். இந்த வரிசையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இவங்க மேலே இப்போ நம்ம மக்கள், நான் சொன்னேன் இல்லையா, சில பேர் வந்து கொந்தளிச்சு போய் வீடியோக்கள் வெளியிட்டு இருக்கிறாங்கன்னு, அவங்க வச்ச குற்றச்சாட்டு ரொம்ப ரொம்ப மனசை நம்மளை வந்து உரைய வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, ஒருத்தவங்களை நம்பி பணத்தை கொடுத்து அந்த பணத்தின் மூலமாக நம்முடைய கனவு இல்லத்தை நம்ம காண போகிறோம் அப்படிங்கிற இடத்துல பல பேர் இருந்திருப்பாங்கல்ல, நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும்ல, அந்த கனவை சதைச்சிருக்கிறது இந்த மார்க் குரூப் அப்படிங்கிறத நமக்கு கிடைத்திருக்க தகவல். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சவிதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நேமுங்க, வித்தியாசமான பேர்ல வைப்பாங்க. எப்படி இந்த ஸ்வர்ணபூமின்னு வச்சாங்களோ அந்த மாதிரி சவிதாஞ்சலி அப்படிங்கிறது மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் உருவாக்கின ஓஎம்ஆர் கேளம்பாக்கம் காலாவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் அவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இது துவக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 702 அடுக்ககங்களை கொண்ட ஒரு ஹை லெவல் ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு துவக்கத்தில். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2015ஆம் ஆண்டில் டெக்கான் கிரானிக்கல் நாளிதழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அந்த செய்தியின் அடிப்படையில் சுமார் 50 ஃப்ளாட் பையர்ஸ் அவங்க டைரெக்டாக வந்து அந்த ஃப்ளாட்டுகளை போய் வாங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க 50 பேர் ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டிருக்கிறாங்க. என்ன காரணம் ஈடுபட்டிருக்கிறாங்க? நாங்கள் கொடுத்த பணத்துக்கு இவங்க இன்னும் வேலைகளையே ஆரம்பிக்கலை, இந்த ஃப்ளாட்டுங்களுக்கு கிடைக்குமானே தெரியல அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையில், அப்படிங்கிற ஒரு ஆக்ரோஷத்தின் உச்சத்தில் போய் அந்த போராட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க அந்த மக்கள். வாக்குறுதி அளிக்கப்பட்ட காலத்தில் இவங்க ஃப்ளாட்டை ஒப்படைக்கவும் இல்லை. அந்த செய்தியில் குறிப்பாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 1ல் சுமார் 270 பையர்ஸ் இருந்தாங்க, 2013 பொசஷன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் திருப்போரூர் பஞ்சாயத்து அதிகாரிகள் ப்ரொசீஜர் லேப்சஸ் காரணமாக ப்ராப்பர்ட்டியை சீலும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அன்றைய தகவல்களே நமக்கு குறிப்பிடுகிறது. அப்படின்னா அன்றைய காலகட்டத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடைமுறை அப்படிங்கிறது முறைகேடுகள் தொடர்பாக நிறைய இருந்திருக்குது அப்படிங்கிறத இது போன்ற செய்தி ஊடகங்களில் வெளியான செய்திகளை நமக்கு உறுதிப்படுத்துது.
ஸோ இப்போ இது தொடர்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் பாதிக்கப்பட்டவங்க 2015, 13 15 வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள், இன்னைக்கு வந்து தொடர்ச்சியா வந்து வீடியோக்கள போட்டுக்கிட்டு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜிஆர்கே ரெட்டி அப்படிங்கிறவரு போன ஆட்சி காலகட்டத்தில திமுகவினுடைய குடும்ப உறுப்பினரோட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. எங்களால எதுவும் பண்ணவே முடியல அந்த நேரத்திலயும். அதேபோல இந்த ஆட்சி காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிறவரோட அதான் முதலமைச்சரோட ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஒருவரோட இவங்க ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. அதனால எங்களால இவர் எதிர்த்து எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து இந்த மக்கள் வந்து வந்திருக்கிறாங்க. அதனால தான் அவங்க தொடர்ச்சியா என்ன பண்றாங்க, முதலமைச்சர வந்து கோரிக்கை வச்சு முதலமைச்சர்ட்ட பேசணும். அவர் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற இதில் தான் தொடர்ச்சியா அந்த மக்கள் வந்து கோரிக்கை வைத்தவனுமே இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு நீதி கண்டிப்பா கிடைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குதுங்க. ஏன் நான் இத சொல்றோம் அப்படின்னா, இப்ப இவங்கள வந்து குற்றவாளிகள்னு சொல்ல முடியாது. பட் சிபிஐ அக்யூஸ்ட்னு நம்ம கட்டாயமா சொல்லலாம். ஏன்னா சிபிஐ இவங்க மேல வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான அமைப்பு உள்ளுக்குள்ள இருக்குது. அப்பனா இவங்க எவ்வளவு பெரிய ஒரு நெட்வொர்க்கா இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன உதாரணம் தான் இது. என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறையும் இந்த ரோல்ல இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஜிஆர்கே ரெட்டிக்கு சொந்தமான இடங்களை போய் இவங்க கடந்த செப்டம்பர் மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதங்க, போன வருஷம் செப்டம்பர் மாதம் வந்து இவங்க போய் ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதில் மார்க் குரூப் சேர்மன் ஜிஆர்கே ரெட்டியோட தொடர்புடைய இடங்கள்ல எல்லா இடத்துலையும் இப்போ இடி சோதனை பண்ணியிருக்காங்க. அதில் 10 ப்ரிமைசஸ்க்கு மேலே சோதனை பண்ணியிருக்கிறாங்கங்கிற தகவல்கள் கிடைச்சிருக்குது. அந்த அடிப்படையில் சிபிஐயினுடைய 200 கோடி பேங்க் ஃப்ராட் எஃப்ஐஆர், அதாவது முதல்ல சிபிஐ, அதன் பிறகு அலிஜ்டு பேங்க் ஃப்ராடு மூலமாக உருவான பணம் வந்து லாண்ட்ரிங் பண்ணாங்களா, ஏன்னா மணி லாண்ட்ரிங் பிஎம்எல்ஏ தான் உள்ளே வச்சு தான் இந்த இடியே வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ சொத்துக்களை வந்து ஏதாவது பரிமாற்றம் பண்ணாங்களா, மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்கிறாங்களா, உண்மையிலேயே இந்த பணத்தை வாங்கின பெனிஃபிஷியரி யார், இப்படிப்பட்ட தகவலை சேகரிப்பதற்காகத்தான் அமலாக்கத்துறை ஃபீல்டுக்கு போயிருக்காங்க. அப்போது தான் இதில் சில அரசியல்வாதிகள், அரசியல் புள்ளிகளுடைய பேரில் இடம்பெறுகிறது, அவருடைய பினாமி தான் இவர்கள் அப்படிங்கலாம் சொல்லப்படுகிறது. இப்படி நிறைய விதமான விஷயங்கள் வருது. சுஷில் லால்வானி அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய பேர் அடிப்படுகிறது. அவருக்கும் இவருக்குமான ஒரு இனத்தகராறு இருந்தது. சுஷில் லால்வானிக்கும் இவருக்கும் இருந்த ஒரு லேண்ட் டிஸ்பியூட் மேட்டரையும் வந்து இதுக்குள்ளே வந்து வச்சு பேசுகிறாங்க. சுஷில் லால்வானி யாரும் நம்ம நெட்டில் போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிளாக அப்படியே கிடைக்கிற செய்தி நான் உங்களுக்கு அப்படியே வாசிக்கிறேன். மார்க் இந்த ஜிஆர்கே ரெட்டி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராப்பர்ட்டி சேலுக்கு பின்னாடி இருந்த ஒரு மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் அடிப்படையில் லால்வானி தரப்பில் ஒரு 53 கோடி எங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குதுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. லால்வானி தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அது இல்லைங்க, ஒரு பொய் சொல்கிறாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கை மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஆரம்பத்தில் நிராகரிச்சிட்டாங்க. அப்புறம் 2026 ஏப்ரல் 21 இப்போ இந்த வருஷத்தினுடைய போன சில மாதங்களுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த முடிவை ரத்து பண்ணி வழக்கு முழுமையாக விசாரிக்கப்படணும்னு சொன்னாங்க. ஆனால் 53 கோடி உண்மையில் யாருக்கு உரியது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சுப்ரீம் கோர்ட் வந்து பேசவே கிடையாது. ஸோ சுஷில் லால்வானி மற்றும் இந்த ஜிஆர்கே ரெட்டிக்கு நடுவுலையும் சில டிஸ்பியூட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக முறைகேடு புகார்கள் இந்த நிறுவனத்தின் மீது மார்க் குரூப் மேலேயும் ஜிஆர்கே ரெட்டி மேலேயும் வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் அவருடைய கனிவான பார்வைக்கு இது கொண்டு செல்லப்பட வேண்டும். எந்த துறையில் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இந்த விவகாரத்தை தலையிட்டு இதில் யாரெல்லாம் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கான நிவாரணங்களை எடுத்து கொடுத்தா மட்டும்தான் உண்மையிலேயே இது எல்லோருக்குமான ஒரு ஆட்சியாக வந்து பார்க்கப்படும். நம்ம ஏன் எடுத்து இப்போ பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற சில ஊடகங்களையும் நம்ம செய்திகளை பார்த்தோம். அதே போல் அதில் பாதிக்கப்பட்டவங்க ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் பேசுகிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அந்த அடிப்படையில் தான் இந்த விவகாரங்களை நம்ம வந்து தெரிவிக்கிறோம். அரசு நல்லபடியாக ஒரு முடிவை எடுத்தால் அந்த மக்களுக்கு கட்டாயமாக அது பயனுள்ளதாக அமையும் நம்ம நம்புகிறோம். என்ன செய்ய போகிறது அரசு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விவகாரங்கள் தொடர்பாக உங்களுக்கு கருத்து எழுதுனதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஒருவேளை நீங்களும் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அது குறித்து உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை நம்ம வைக்கலாம். நன்றி, வணக்கம்.